நேற்றும் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன் கோவத்தில். ஆனால் போல கிளம்பிடா அப்படின்னு சொல்லி உடச்சிட்டு இதில் மைண்டில் ஒரு பிராமினா வந்து நான் என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே நான் பண்ணேன். கூப்பில் ஆரம்பித்து வரைக்கும் எல்லாமே அடிக்க ஆரம்பித்தேன். நான் இருக்கிறப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அதுமாரி யாரோ பேசுகிற மாரி இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுக்கப்புறம் நான் ஏசுபாக்குள்ளே போயிடுவேன். இயேசு கிறிஸ்டின் அந்த சைடு எனக்கு எதுவுமே தெரியாது, அது மேலே நம்பிக்கையும் இல்லை அவ்வளோவா. சரி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பஸ்ஸு தடவை வச்சேன். பசங்களாம் வரானுங்களே, சரி சும்மா ஜாலியான்ட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஒரு பாவத்தில் வந்துட்டு போய் மாட்டிக்கினேன். நைட்டெல்லாம் உட்காந்து அழுப்பேன். என்ன பண்ணுறது, யார்கிட்ட போகிறது, யார்கிட்ட நம்ம கஷ்டத்தை போய் சொல்லி அழுகிறது. அழுதா நம்ம மனசாட்சி கொஞ்சம் நார்மலாக ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன் நிறைய டைமு. இந்த மந்த்து தான் வந்து கூட போயிட்டு வந்தேன். இந்த நான் பண்ணுற இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு அங்கே போய் கூட எனக்கு எதுவுமே ஆகலை. அவங்க வந்துட்டேன், லைஃபே மாறிச்சு ப்ரோ. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வரல, கர்த்தர் தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாவம் செஞ்ச எல்லாமே ஏசப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் மனுமி கேட்டேன். ஏசப்பனை ஏற்றுனாரு. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் திருப்தியாக மன சந்தோஷமாக இருக்குது. அந்த பாவங்க எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு நான் இது வரைக்கும் ஜெபம் பண்ணதே இல்லை, நானே ஜெபம் பண்ணுறேன். ஆனால் எனக்கே புதுசாக இருக்குது. ஆனால் நான் அழுவுறேன் நான் மாட்டுக்குன்னு. ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. நிறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன். குடிக்கிறதுக்கு ஒரு நிறைய விஷயத்துக்கு நான் போய் அடிக்ட் ஆகிட்டேன். எல்லா பாவத்துக்கும் போதெல்லாம் பண்ணது எல்லாத்தையுமே விட்டுணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இப்படி நடக்குது. தப்பான வழியில் போயிட்டுருக்கோம். நம்ம இனிமேல் ஒழுங்கான வழியில் தான் போனோம் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன். கேம்ப் முடிச்சுட்டு எப்படின்னா கடவுளுக்குள்ளே அதுமாரி டெய்லியும் ப்ரேயர் பைபிள் எல்லாம் வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் பேர் நானும் சொல்கிற மாரி இருக்கணும். என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு வருங்க. கர்த்தர் என் கூட இருந்தார், ஆனால் கர்த்தர் இருக்கிறது வந்து என் கண்ணுக்கு தெரியல. நான் மறைச்சிக்கிட்டேன்னு சொல்லலாம். நான் வேற ஒரு பாதையில் போயிட்டேன். என் பேர் எழுதி இந்த ஜோசுவான பாவம் மனுஷன் வந்து இன்னியோட செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் ஃபயரில் போட்டேன். அந்த டைம் எனக்கு ஒரு புதிய அனுபவம்னா அந்த டைம் அந்த கேம்ப் ஃபயர் எரியும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஒரு புதிய மனுஷனாக நான் மாறின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எஸ்ஸப்பா உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் புள்ள நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த சிம்டம்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. உடம்புல வைபஸ் ஆச்சு அப்படியே. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு தோணுச்சு இதுதான் பர்ஃபெக்ட் டைம், என்னை வந்து இயேசு கூப்பிட்றாரு அப்படின்னும் போது நான் உடனே எந்த ஹெசிடேட்டும் பண்ணாமல் உடனே நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் நான் மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன், வாலிப பசங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் காலேஜில் நான் ஒரு சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கேம்புக்கு வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். ஜீசஸ் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் என்ன எனக்குள்ளே வந்துட்டாருன்னு தோணுது. இனிமேல் கர்த்தர் பார்த்துப்பார்.